Hi hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு Instagram வீடியோ எடிட்டிங் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம வந்து எடிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளுடைய போட்டோ மட்டும் ஆட் பண்ணா போதும், அழகா அதுவே வந்து நமக்கு வந்து வீடியோவை எடிட் பண்ணி கொடுத்துரும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ வந்து வச்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அருமையா இருக்கு அப்படி சொல்லிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா இது போல நம்ம வந்து ஜஸ்ட் ஃபோட்டோவை மட்டும் ஆட் பண்ணால் போதும், நம்ம வந்து ரொம்ப எந்த கஷ்டமே பட தேவையில்ல, அழகாக வந்து நமக்கு வந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணி கொடுத்துரும். அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அண்ட் ரீல்ஸ் இது போல் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும், செம்ம வைரல் ஆகும். இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VidArt MV அண்ட் இன்ஸ்டா ஸ்டோரி மேக்கர். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்லாம் வராது, பட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அதிகமாக வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து வாட்டர் மார்க் எதுவும் வராது. வாட்டர் மார்க் வரும், பட் நம்ம வந்து வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்கை பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. VidArt ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா VidArt யூசர் டிஸ்க்ளைமர் அப்படி இருக்குது. அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அக்ரி கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் வித் லிமிடெட் அப்படி இருக்குங்க. மேலே லெஃப்ட் சைடில் டாப்பில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரோ அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் மேலே நியூ கீழே ப்ரோ அப்படின்னு இருக்கும். அதை விட்டுட்டு எம்டியாக இருக்குது பாருங்கள், அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நம்ம எடிட் பண்ண முடியும். மீதி எல்லாமே நம்ம பணம் கட்டி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேக் வீடியோ அப்படின்னு இருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட் வரும். அந்த ஆட் ரிமூவ் ஆனோடனே உங்களுக்கு வந்து உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். அதில் எத்தனை இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அத்தனை இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 9 இமேஜ் 8 இமேஜ் இது போல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை இமேஜ் வச்சு அந்த வீடியோ ரெடி பண்ணுமோ அத்தனை இமேஜ் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் வந்து அந்த வீடியோ வந்து ரெடி ஆகும். ஜஸ்ட் வந்து அந்த இமேஜை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ எனக்கு ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் மியூசிக் சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அவங்க வந்து நிறைய மியூசிக் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட மியூசிக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே லோக்கல் அப்படி இருக்கு பாருங்க. அந்த லோக்கல் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய கேலரி இல்லாத உங்கள் ஃபோட்டோவில் இருக்க மியூசிக்கை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு. ஓகே, இப்போ VidArt அப்படி சொல்லிட்டு வாட்டர் மார்க் இருக்குது. இன்ட்டு மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ஃப்ரீ அப்படி இருக்கு பாருங்க. அந்த ஃப்ரீயை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரீயை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஆட் வரும். அந்த ஆட் ரிமூவ் ஆன பிறகு உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் மார்க் வந்து வராது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ஸ் வரது எல்லாமே நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். அது வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் சிம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு குறி போகிற மாதிரி. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகும் அந்த உங்கள் வீடியோ. பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸிங் வீடியோ அப்படி சொல்லிட்டு இருக்கு. இப்போ அந்த ப்ராசஸிங் வீடியோ முடிஞ்ச பிறகு உங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டிங் ஆகி முடிஞ்சிடும். கொஞ்சம் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அதுபோல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராசஸிங் ஆனதும் வந்து நான் ஷோ பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா 99% வந்துச்சு, கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ ப்ராசஸிங் வந்து முடிஞ்சிருச்சு, வீடியோ எக்ஸ்போர்ட்டிங் ஆகிடுச்சு. இப்போ கேலரியிலேருந்து இந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்டோரி அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அது வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவை. இப்போ ப்ளே பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்டர் மார்க்லாம் எதுவுமே வரல, நல்லா தான் இருக்குது. இப்படி தான் வந்து இந்த வீடியோ வந்து நமக்கு எடிட் பண்ணி கொடுக்கும். நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம் வீடியோ வந்து எடிட் பண்ணியிருக்க தேவையில்லை. அதுவே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணால் மட்டும் போதும், அதுவே அவுட்புட் கொடுத்துரும். ஓகே, இப்போது அடுத்து இது போல் வந்து எடிட் பண்ணலாம். இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேக் ஏ வீடியோவை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ், என்னோடய ஃபோட்டோஸ் வந்து அது எத்தனை ஃபோட்டோ கேட்டிருக்காங்களோ அத்தனை ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு 8 ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. 8 ஃபோட்டோவை நான் வந்து இப்போ ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அருமையாக வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படி சொல்லிட்டு. இதுக்கு நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் எடிட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளிப் மேலே ஒரு ஃபோட்டோவை மாற்றணும் இல்லை எடிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் அப்படின்னு இருப்பாருங்க. அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா அது ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் குறைச்சிக்கலாம். இது போல் நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம், ஜூம் குறைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கிளிக் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரீப்ளேஸ் அப்படி இருக்கு, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு பதிலாக வேறு ஃபோட்டோ வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஈஸியாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது போல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ VidArt அப்படின்றது கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீயை கிளிக் பண்ணிவிட்டேன். வாட்டர் மார்க் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த ஆட் முடிஞ்ச பிறகு இந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இது போல் தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு ஏற்ற வீடியோவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மட்டும் இல்லை,
இன்ஸ்டாகிராம்லேயே அப்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.